ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதனை சொல்ல முடியும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையாக இந்த இடத்துக்கு வரவும், அருமையாய் சபையாகிய தேவ பிள்ளைகளே உங்களை காண்பது மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நிச்சயமாகவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுவார்? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி. ஆமென். இதனை விசுவாசிக்கிறீங்க? எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த அதிகாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய கண்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அவரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவர் மேல் என் கண்களை வைத்து, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலே என்னுடைய கண்களை நான் இன்றைக்கு வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, காணக்கூடாதவர்களுடைய நிச்சயமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில நாங்க நம்புகிறதற்கு அனுகூலமான எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. பலருடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம், நம்பப்படுகிறதற்கு ஏதுவான எந்த அனுகூலமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் அந்த இறுக்கமான சூழ்நிலைகளில நான் எப்படி விசுவாசிப்பது, நான் எப்படி நம்புவது? பிரியமானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மேலே என்னுடைய கண்களை வைத்து நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் சொல்லுவோம், நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் விசுவாசிப்பது அவராலே ஆகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உயர்த்தப்படுகிற கரங்களை நான் பார்க்கிறேன். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மா
அவருடைய வார்த்தையின் பேரில் நாம் நம்பிக்கை வைத்து, அந்த வார்த்தையின் மேல் நம்முடைய கண்களை வைத்து இந்த உலக வாழ்க்கையிலே நான் நடப்போமையானால், நீங்கள் விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையினால் ஆகாதது இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவர் எனக்கானதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எனக்கானதை நிறைவேற்றி முடிக்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் கீழே விழுந்ததாக சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை அவர் குணமாக்குவார். ஒரு செங்குத்தான மதில்ல ஒரு 4 நபர்கள் நடந்து கொண்டிருந்தார்களாம். கீழே அதல பாதாளம். இது ஒரு கதை தான். அந்த செங்குத்தான மதில் மேல நடந்து கொண்டிருக்கிற பொழுது, முதலாவது விசுவாசமாகிய ஒரு மனிதன் அந்த செங்குத்தான பாதை அந்த மதில் மேலே நடந்து கொண்டிருந்தான். எத்தனையோ 1000 அடிகளுக்கு மேல கீழே விழுந்தா கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு மேல் அந்த செங்குத்தான மதில்ல முதலாவது விசுவாசம் என்கிற ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான். இரண்டாவது வார்த்தையாகிய மனிதன் அந்த விசுவாசத்தை பார்த்து நடந்து கொண்டிருந்தான். நேரா அது கீழே எந்த பக்கம் பார்த்தாலும் கீழே விழுந்துடலாம் என்ற ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான். நாலாவதாக நம்பிக்கை என்கின்ற ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் சில வேளைகளில் இருளான சூழ்நிலைகளில, சில வேளைகளில கடினமான சூழ்நிலைகளில நாம் நடந்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி நாம் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருப்போம். நம்முடைய இருதயத்தில் பெரிதான அங்கலாய்ப்பும் பரிதவிப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கும். அந்த உயரமான அந்த செங்குத்தான மதில்ல வார்த்தையாகிய மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான், முன்பாக நடந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது மூன்றாவதாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், நம்மை போல ஒரு மனுஷன். சில வேளைகளில் அந்த அந்த ஒரு தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இந்த வேளையில் இந்த செங்குத்தான மதில்ல நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மூன்றாவது மனிதன் என்ன செய்தான்? சற்று திரும்பி நாலாவது மனிதனை பார்த்தான். நம்பிக்கை என்ற மனுஷனை பார்த்தான். அந்த நம்பிக்கை என்ற மனுஷன் தடுமாறி கீழே விழுந்து சாகிறத அந்த மூன்றாவது மனிதன் பார்த்த பொழுது அவனுடைய இருதயத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்கின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு இருதயத்தில் ஒரு அவநம்பிக்கை, ஒரு பின்மார்க்கம் வந்து அந்த நம்பிக்கை என்ற மனுஷன் கீழே விழுறதை பார்த்து அந்த மனிதனும் கீழே விழுந்து செத்துட்டான். இப்பொழுது பார்த்தா அந்த வார்த்தையாகிய மனிதன், விசுவாசமாகிய மனிதன் வார்த்தையை பார்த்து நடந்து போய் கொண்டே இருக்கிறான். அவன் கீழே விழவே இல்லை. பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த உலகத்திலே நான் நடப்போமே ஆனால், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்த்து நடப்போமே ஆனால் நாம் ஒரு பொழுதும் கீழே விழுந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் திரும்பி பார்த்து அவநம்பிக்கைப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எங்க பிரியமானவர்களே, அவநம்பிக்கை விசுவாசத்தினுடைய எதிரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு நடு வீட்டுக்குள்ள வந்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சொந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யார் நம்மளை அழைச்சா? யார் நம்மளை அழைச்சா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி யார் நம்மை அழைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அவர் அழைத்த உடனே நாம் வந்து விட்டோம். அவர் அழைத்த பொழுது நமக்கு சந்தோஷமா இருந்தது. அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ அறியாத போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்னுடைய நாமத்தை நான் தரித்தேன். நீ அறியாத போதும் உன்னை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை என்னுடைய உள்ளம் கையிலே வரைந்து கண்ணின் மணி போல உன்னை நான் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையில பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையாகிய படகு பாருங்க, ஒரு நடுக்கடலில் வந்து வருகிற பொழுது அங்கே புயல், வெள்ளம், மழை
என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாங்கள் பார்க்கிறோம் அந்த நேரத்தில் தண்ணீரானது படவில் நிறைத்து படவை மூழ்கடிக்க ஒரு சூழ்நிலை சீசருடைய வாழ்க்கையில வந்தது. அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் பயந்தார்கள், என்ன நடக்குமோ என்று திகைத்து நின்றார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே எதிர்பாராத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இது ஆகுமா, இது நடக்குமா, இது எப்படி ஆகும் என்ற ஒரு பரிதவிப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. இந்த வேளையெல்லாம் பிரியமானவர்களே, நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன், நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதி, காணக்கூடாதவருடைய நிச்சயமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரால் ஆகும், அவர் சொன்னபடியே அது ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் படைத்து விட்டது, குட், நல்லது 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 என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் படைத்து விட்டு நல்லது என்று சொன்னார். தன்னுடைய வார்த்தையை அவர் பிரயோகிக்கிற பொழுது எல்லாமே நன்றாக மாறுகிறது. அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை புறப்பட்டு போய் ஒன்றை சிருஷ்டிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வருகிற பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில புறப்பட்டு வந்து காரியங்களை நிறைவேற்றுகிற வல்லமையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் அநித்தியமான, அவநம்பிக்கையான, மரித்து போன ஒரு சூழ்நிலையை போல இருக்கிற காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறபடியினால் அவர் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்குகிறார். அப்படித்தான் அன்றைக்கு படவை புயல் காற்று மோதியது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த படவை தண்ணீர் நிரப்பினது. அவர்கள் ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சில வேளைகளில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை வருவது நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வருவது நல்லது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் இயேசுவை அறிந்து கொள்வோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் செய்கிறது எல்லாவற்றையும் கைவிட்டு, ஆமென் சொல்லுங்க, நாம் செய்கிற எல்லாவற்றையும் கைவிட்டு என்ன செய்வோம்? அவரை எழுப்புகிறதற்கு நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியாது இருக்கிறதா? சில வேளையில நாளைக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில சில வேளை கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். உங்களுடைய யாரோ உங்களுடைய உறவினர் யாரோ ஒருவர் வியாதி படுக்கையில, மரண படுக்கையில நீங்க இருக்கலாம். சில வேளைகளில் பிரியமானவர்களே, ஒரு துக்கம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். வீட்டில் உறவுல பிரச்சனை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். என்ன பதில் சொல்வதென்ற ஒரு பிரச்சனையில இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் ஒன்றை சொல்லிவிட முடியும். உங்களுடைய தீர்மானமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கைவிட்டு, என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் கைவிட்டு, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் கைவிட்டு, என்ன எல்லாவற்றையும் கைவிடுறா என்ன? உங்களுடைய முயற்சியை கைவிட்டு, சொந்த முயற்சியை கைவிட்டு. சில வேளைகளில் பிரியமானவர்களை, விசுவாசத்துக்கு பெரிதான ஒரு எதிரி நம்முடைய ஞானமா தான் இருக்கும். நம்ம புத்தின்னு நினைச்சு நாம் புத்தீனமாக செயல்பட்டு கொண்டிருப்போம். நல்லதென்று நினைச்சு தவறை செய்து கொண்டிருப்போம்.
நம்முடைய கண்களுக்கு அது புலப்படாதது போல இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாவற்றையும் கைவிட்டு, ஆமென் சொல்லுங்க, எல்லாவற்றையும். சில வேளையில நம்முடைய ஆராதனை கைவிடாத ஆராதனை. ஆமென். நாம் ஒருவரை ஒருவர் கைவிடாமல் ஆராதிப்போம், நம்மை நாம் கைவிடாமல் ஆராதிப்போம். அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுகிறாரா? சில வேளையில் நாங்கள் அப்படித்தான் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, நாங்க என்ன செய்கிறது இல்லை, மூழ்குவது இல்லை. ஆராதனையில் என்ன செய்கிறது இல்லை, மூழ்குவது இல்லை. முதலாவது என்ன நான் காப்பாத்துறதிலிருந்து நான் என்னை நானே கைவிடுவது. என்ன பாச நீங்க எப்படி சொல்றீங்க? சில வேளையில உங்களை காப்பாத்தி நீங்க ஆராதனை செய்வீங்க. விளங்கினவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னை காப்பாற்றி நான் ஆராதனை செய்யக்கூடாது, என்னை கைவிட்டு முழுவதுமாக தேவனிடத்திலே சரணடைந்து நான் ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சரணடைய வேண்டும். தேவனே, என்னால் ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. பிரியமான, மூச்சை இழுத்து உள்ள விடைக்குள்ள என்னால எல்லாம் முடியும். என்ன மூச்சை உள்ள இழுக்கைக்குள்ள என்ன நம்ம எப்படிதான் மூச்சை உள்ள இழுக்கைக்குள்ள என்னால எல்லாம் முடியும். ஆனா பாருங்க, கடைசியா மூச்சை வெளியே விடைக்குள்ள என்னால ஒன்றும் கூடாது. ஹல்லேலூயா. தேவனை உம்மாலே எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படித்தான் ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ள இழுக்கிற பொழுது என்னால முடியும் என்ற நம்பிக்கை வருது. ஹல்லேலூயா. வெளியே விடுற பொழுது எந்த நம்பிக்கையும் இல்லை. ஹல்லேலூயா. கடைசி மூச்சா கூட சில உடல் இருக்கு. ஆமென். கடைசி மூச்சை விடுற பொழுது என்னால ஒன்றும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்றான், பூமியிலே நான் பரதேசி. தாவீது தன்னை கைவிட்டு எழுதின சங்கீதங்கள் பல இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் ஆகாது, என்னால் ஒன்றும் கூடாது. தேவனே, தேவனே, உம்மை என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், உம்மையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே உம்மை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நம்மை கைவிடுகிற பொழுது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்மை கைவிடுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மூழ்குகிறோம். தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நாம் செய்வோமே ஆனால், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவரிடத்திலே பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, ஏன் நான் சொல்லுகிறேன்? உங்களுடைய தீர்மானங்களை நீண்ட கால விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. எல்லாராலும் கைவிடப்பட்டு, மருத்துவர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு 12 வருடங்களாக எல்லா வைத்தியர்களாலும் கைவிடப்பட்டு பெரும்பாடு உள்ள ஒரு பெண் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவ ஒரு தீர்மானம் எடுத்தா. இன்றைக்கு அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே நான் சுகமாவேன், நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இன்றைக்கு அடித்து சொல்ல முடியும், இது நீண்ட கால விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை பிரயோகிக்கப்படுகிற பொழுது, அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது, ஹல்லேலூயா, எனக்கு முன்பு சென்று, ஆமென் சொல்லுங்க, எனக்கு முன்பாக சென்று, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பெண்ணுடைய வார்த்தை முன்பு சென்றது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முன் சென்றது. ஆமென் சொல்லுங்க. அவ தொடர்றதுக்கு முன்பாகவே அந்த வார்த்தை அவளுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுதே, அவள் தீர்மானித்த பொழுதே அந்த வார்த்தை முன்பாக சென்றது. ஆமென் சொல்லுங்க. முன்பாக சென்றது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்னா இந்த இடத்துல எல்லாரும் கூடி வந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இன்னைக்கு எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போடணும், கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அன்றைக்கும் அப்படித்தான். இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அவரை சூழ வந்தார்கள். ஆனா எப்படி வந்தார்கள் என்பதுதான் இங்க காரியமா இருக்கிறது. நாம் எப்படி வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு எப்படிப்பட்டவர்களாக, எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நாம் வந்திருக்கிறோம். வீட்டிலிருந்து புறப்பட்ட பொழுதே ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த பெண் வந்தார். என்ன தீர்மானம்?
அவரை நாம் தொடுகிற பொழுது, ஹல்லேலூயா, எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசத்தினாலே அவரை தொடுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை தொடுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு நான் சுகமாவேன், இன்றைக்கு என்னுடைய காரியத்தின் பேரிலே கர்த்தருடைய கரம் வந்து கிரியை நடப்பிக்கும்? ஹல்லேலூயா. அவர் எனக்கானதை செய்து முடிப்பார். படவிலே புயல் காற்று வந்த பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு இயேசுவை எழுப்ப தொடங்கினார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய புயமே, கர்த்தருடைய புயமே இன்றைக்கு எனக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவரீர் எனக்காக எழுந்து, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக நீர் எழுந்திருக்க வேண்டும், எனக்காக நீர் எழுந்திருந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இயேசுவே நீங்கள் இன்றைக்கு பேச வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பேசுகிற பொழுது, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை வருகிற பொழுது சூழ்நிலைகளை மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அன்றைக்கு உங்களை பார்த்து, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபையின் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னா என்ன ஆகும்? அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் மலை அசையாதபடி இருக்கிறது, பர்வதங்கள் நிலை குலையாதபடி இருக்கிறது, எல்லாம் மாறாததாக இருக்கிறது. ஆனாலும் அவைகள் மாறினாலும், ஹல்லேலூயா, அவைகள் மாறினாலும் தேவனுடைய வார்த்தை மாறாததாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான வேதம் சொல்லுகிறது, அவருடைய மகிமையினாலே, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய மகிமையினாலே, ஹல்லேலூயா, நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம், கிருபை மேல் கிருபை பெற்றோம். உங்களுடைய வாழ்க்கையில கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை, உங்களுடைய பலவீனங்களிலே தாங்குகிற அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? எத்தனை பேர் இந்த கிருபை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. அது குறையாத கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. பாருங்க, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆமென். நான் பலவீனமாய் இருக்கிற பொழுது, அழகான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. தன்னை கைவிட்டு சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய பலத்தை கைவிட்டு ஒரு மனிதன் சொல்லுகிற ஆக உச்சகட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் பலவீனமாய் இருக்கிற பொழுதே பலமுள்ளவனா இருக்கிறேன். நாம சொல்லுங்க. எத்தனை பேர் உணர்றீங்க? சில வேளையில பலவீனமா இருக்கு, நான் பலவீனமா இருக்கிற பொழுதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அது? அப்போதுதான் அவருடைய கிருபை எனக்காக வேலை செய்து, ஹல்லேலூயா, என்னை பெரியவனாக மாற்றுகிறது, என்னை பெரியவனாக மாற்றுகிறது, என்னை உயர்த்துகிறது, என்னை அந்த கிருபை தூக்கி எடுக்கிறது. ஹல்லேலூயா. பறவைக்குள்ள பாருங்க, அந்த பறவைக்குள்ள இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது? மேலே எழும்புகிற ஒரு ஜீவன். விமானத்துக்குள்ள இருக்கிற தொழில்நுட்பம் என்னது? அது மேலே எழும்புகிற ஒரு தொழில்நுட்பம். அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ரன்வேல ஓடி அது மேலே எழும்புகிறது. அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் உடையதுதான் விமான தொழில்நுட்பம். அது மேலே எழும்பி மேலே பறகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபியூலே தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். அது இந்த காற்றின் விசைகளிலே அது பறக்கிறது. அதே போல பாருங்க, பறவைக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். என்ன ஜீவன் அது? அது மேலே எழும்புகிற ஜீவன். ஆமென். அது மேலே எழும்புகிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவை உடையவர்கள், நீங்க கிறிஸ்துவை உடையவள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதனை ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 திருத்துவர் உடையவளாக ஆண்டவர் மனுஷனை படைச்சார். பிரியமானவர்களே, கிருபை எங்க தங்குது சொல்லுங்க? கிருபை நம்முடைய புத்தியில தங்காது, கிருபை நம்முடைய பலத்துல தங்காது, கிருபை நம்முடைய ஆத்மாவில் தங்காது. சில பேர் உணர்ச்சி வசப்படுவோம், உணர்ச்சி வசப்பட்டு அழுவோம், எல்லாம் ஒண்ணும். அதுல கிருபை இருக்காது, அதுல தங்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆத்மா, சித்தம், சிந்தை, உணர்ச்சி இந்த 3 உடையது. இதுல கிருபை தங்காது. அப்ப கிருபை எங்க தங்குது?
அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்தை முடிக்கிற பொழுது சொல்றாரு, தேவ கிருபை உங்களுடைய ஆவியிலே இருப்பதாக. அல்லேலூயா. தேவ கிருபை உங்களுடைய ஆவியிலே இருப்பதாக. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை எங்க வரணும்? என்னுடைய ஆவியில வரணும். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா அந்த உலகத்தை கலக்கி கொண்டிருக்குது. அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சான்சஸ் நிறைய இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ChatGPT நான் என்ன கேள்வி கேட்டாலும் உடனே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தகவல்களை துல்லியமாக உடனடியாக சொல்லி விடுகிறது. இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை, உட்கார்ந்து மணிக்கணக்கா யாரும் பிரயத்தனப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு பார்த்தா ஒரு ப்ரோக்ராமை எழுதி என்ன வேணும்னு கேட்டா அது உடனே நமக்கு கொடுக்குது. இன்றைக்கு மனிதனுடைய மூளை அப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, உடனடியாக அது செயல்படுகிறது. ஆனால் பாருங்க பிரியமானவர்களே, அந்த நியூரான்ல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாலும் சரி, இதுல என்ன சேஞ்ச கொண்டு வந்தாலும் சரி, அது என்ன செய்யுது? அது இருக்கிற தகவல்களை எவ்வளவுக்கு எவ்வளவு சேகரித்து வைத்திருக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு அது தருகிறது. ஆனா நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட, இந்த நுண்ணறிவு, அதை சேர்க்க நுண்ணறிவை விட பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நுண்ணறிவு துரிதமாக செயல்படுகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனடியாக பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நுண்ணறிவு உடனடியாக செயல்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். நம்முடைய ஆவி என்ன செய்கிறது? துரிதமாக செயல்படுகிறது. அது எப்படி செயல்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியில தேவனுடைய கிருபை தங்கும்படியாக நாம் அவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியை மீட்டெடுக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி மீட்டெடுக்கப்படும்படியாக தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு சங்கீதம், ஒரு நீண்ட ஒரு சங்கீதம். என்ன சங்கீதம்? 119வது சங்கீதம். வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்க நேரம் போகிறபடினால பிரியமானவர்களே, 119வது சங்கீதத்தை நாம் வாசி பார்த்தா தாவீது வார்த்தை குறித்து பாடின சங்கீதம். பைபிள்ல ஒரு பெரிய அதிகாரம் இதுதான். பாருங்க, அவன் சொல்லுகிறான், நுண்ணறிவை குறித்து சொல்லுகிறான். பாருங்க, தாவீது, இந்த வார்த்தையை நான் வாசிப்பதினாலே, ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை நான் படிப்பதினாலே, ஹல்லேலூயா, இந்த பெரியவர்கள் எல்லோரை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்னை ஞானம் உள்ளவனாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடினால, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டதாக இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தை எங்க தங்குது? நம்முடைய ஆவியிலே அது தங்குகிற பொழுது, ஹல்லேலூயா, அது கிருபையை பெருக செய்கிறதாக இருக்கிறது. எப்படி பறவைக்குள்ளே மேலே எழும்புகிற ஒரு ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, இன்றைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய ஆவிக்குள் பிரவேசிக்க பண்ணி, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியில உயிர்ப்படைய விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மந்தமான சூழ்நிலையில் இருந்து ஆவியில உயிர்ப்படைந்து, ஹல்லேலூயா, இன்றைக்கு ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? உங்களுக்கானவைகளை தேவனிடத்திலிருந்து எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? தேவன் உங்களை ஆவியை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தன்னுடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஆலோசனையை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ல, உண்மையில் கண் வைத்து, ஆமென் சொல்லுங்க, உண்மையில் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன். நீ வலதுபுறம் சாகிற பொழுதும் இடதுபுறம் சாகிற பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை உங்களுடைய காதுகளில் நீ கேட்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் படைச்ச தேவன் இது நல்லது 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 என்று கண்டார். ஆனால் இந்த உலகத்தை விட்டு அவர் புறப்பட்டு போகிற ஒரு வேளை வந்தது. ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போகிற வேளை வந்தது. என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு வேளை அவருக்கு வந்தது. ஹல்லேலூயா. அதுவரையும் பலவீனமாயிருந்த சீஷர்கள், அதுவரையிலும் எந்த ஞானமும் இல்லாமல் நடந்து கொண்ட சீஷர்கள், அதுவரையில் விசுவாசத்தில் பலவீனமாயிருந்த சீஷர்கள், அவர்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு சொன்னார், இந்த உலகத்தை விட்டு போகிறது நல்லது. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வேலையை இந்த உலகத்தில் நான் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா.
எல்லாம் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் முடிந்தது. என்னுடைய தரித்திரம் முடிந்தது. என்னுடைய பலவீனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, என்னுடைய இயலாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, என்னுடைய நோய்களில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நான் போகிறது நல்லது என்று ஆண்டவர் சொன்னார். நல்லது என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது என்னுடைய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். எங்க? நீங்க வலதுபுறம் சாகிற பொழுதும் இடதுபுறம் சாகிற பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கிற சப்தத்தை உங்களுடைய காதுகள் இனி கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை முன்பு செல்லுகிறது. எப்படி அந்த பெரும்பாடு உள்ள பெண் இயேசுவை சந்திக்கிறதற்கு ஆயத்தமான பொழுது, பிரியமானவர்களே, அவருடைய தீர்மானம், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமான பொழுதே அவள் சொன்னார், நான் சுகமாவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம். சந்திக்கிறதுக்கு முன்பாகவே, அவரை தொடுகிறதற்கு முன்பாகவே, நான் சுகமாவேன். ஆமென் சொல்லுங்க. நான் சுகமாவேன், நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கும். அதிகாரத்தில் இருக்கும். பாருங்க பிரியமானவர்களே, வார்த்தை நமக்கு முன்பாக செல்லுகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது? அந்த இடத்துல தான் இருக்கும். அவருடைய வார்த்தை அது புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நூற்றுவ தலைவனாகிய ஒருவன், உங்களுக்கு எல்லாம் கேட்ட வசனம் தான், நான் புதுசா ஒன்றும் போதிக்கல. ஆனால் இந்த சூழ்நிலையிலே திரும்பவுமாக அந்த வார்த்தை வந்து உங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்து உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து விடவே தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் வந்து இயேசுவினிடத்தில் வந்து, பிரியமானவர்களே, எப்படி அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக செல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக போய், ஆமென், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுவேன், கரடு முரடானவைகளை சமமாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. தடைகளை தகர்க்கிறவர் நம் முன்னே போகிறார். அல்லேலூயா. எம்மாவூர் சீசர்களோடு நடந்த தேவன் அவர்களுக்கு முன்பாக போய், அல்லேலூயா, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினது போல, எப்படி பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக போய் பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ, நமக்கு முன்பாக போகிற தேவன். ஹல்லேலூயா. மோசேயிடத்துல சொன்னார் ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக போய், ஹல்லேலூயா. தேவரீர், எத்தனை பேர் நீங்க கேட்க முடியும்? தேவரீர், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். ஹல்லேலூயா. இதை நம்ம கேட்கணும் வாழ்க்கையில். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கைக்கு முன்பாக, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய சமூகமும் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நூற்றுவ தலைவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. முதலாவது சொன்னது, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாயிருக்கிறான், என்னுடைய வேலைக்காரன் பலவீனமாயிருக்கிறான். பாருங்க, வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. நாம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்வோமே. ஆனால் இன்றைக்கு அதிகாரத்தை விளங்கிக் கொள்றதில்லை. வார்த்தையை பிரயோகிக்கும் பொழுதேயாவது அதிகாரம். அதிகாரம் எப்படி வரும்? விசுவாசத்தினால் தான் அதிகாரம் வரும். ஹல்லேலூயா. அது நம்பப்படுகிறவருடைய உறுதி. வார்த்தை நம்பப்படுகிறவருடைய உறுதி. நம்பினால் நிச்சயமாக அந்த அதிகாரம் நம்முடைய இருதயத்தில் இருந்து வரும். ஹல்லேலூயா. உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து, ஆவியில, இருதயம் ஆவியை குடிக்கிறது, உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து அவருடைய நாமத்தை உன் வாயினால் நீ அறிக்கை செய்கிற பொழுதே ரட்சிக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. வேதம் திரும்பவும் திரும்பவுமாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவனாக அந்த நூற்றுவ தலைவன் இருந்தான். ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருத்தன் போ என்றால் போகிறான். இப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவனாக இருந்த அந்த நூற்றுவ தலைவனுக்கு தெரியும் அதிகாரம் என்று சொன்னால் என்ன. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ரெஜிமெண்ட்ல ஒரு படை ஒரு படத்தளபதியா இருக்கிறவன் அந்த படைகளுக்கு கட்டளை இடுகிற பொழுது அந்த கட்டளை மறு கட்டளை வருகிற வரையிலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு கட்டளை கொடுத்தால் மறு கட்டளை வருகிற வரையிலும் அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த படைத்தலைவனுக்கு உரிய அந்த அதிகாரம் அப்படிப்பட்டது.
அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அவருடைய சொற்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அந்த கட்டளைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அவன் அந்த அதிகாரத்தை, அந்த நூற்றுவ தலைவன் யாரு? ஒரு புறஜாதி, இயேசுவை அறியாத ஒருவன், அந்த மார்க்கத்தில் பிறக்காத ஒருவன், அந்த வம்சாவளியில் வராத ஒருவன் இயேசுவுடைய வார்த்தை குறித்த வல்லமையை அன்றைக்கு அறிந்திருந்தது ஆச்சரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தை நாம் அறிந்து கொண்டு, ஹல்லேலூயா, நான் எல்லோரும் எழுந்திருக்க போற இந்த வேளையில இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவாராக. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே முன்பு சென்று செயல்படும் விதமாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் சொன்னது, ஆண்டவரே, நீங்கள் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது இந்த இடத்துல இருந்து உங்களுடைய பாருங்க, அந்த அதிகாரத்தை இந்த வாயினால் நீங்கள் பிரயோகிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வாயினால் பயன்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? ஒருத்தன் என்ன செய்வாங்க, நல்ல ஷார்ப்பா கத்தி வச்சிருப்பாங்க. டெய்லி அதை எடுத்து எப்படிப்பட்டதா இருக்குது, அங்க வெளிநாடுகளில் பார்த்தா டீப் ரிசர்வ்ல அந்த கோழி இருக்கும். கோழி அந்த டீப் ரிசர்வ்ல கல் மாதிரி இருக்கும். அதை வெளியே எடுத்து உடனே சமைக்கணும் அப்படின்னு சொன்னா வெளியே எடுத்து கிட்டத்தட்ட 2-3 மணத்தியாலும் அது இழகிறது. அப்படிப்பட்ட அந்த கோழி எடுத்து நம்ம என்ன செய்வோம், அதுக்கான ஒரு கத்தி எடுத்து நல்லா தீட்டுவாங்க, ஏன்னா ஷார்ப்பா வெட்டணும். சில வேளையில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம கத்தி எடுத்து நல்லா தீட்டிட்டு அப்படியே கொண்டு அந்த கத்தியை வச்சிருக்கோம். டெய்லி வாரம் சபைக்கு, டெய்லி வாரம் நல்ல கத்தியை தீட்டுறோம், என்ன செய்யறோம், வெட்டாம அதை அதிலேயே வச்சிருக்கோம். நம்ம வார்த்தையை நம்ம கேட்கிறோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தாதபடி அப்படியே வச்சிருக்கோம், அதை அப்படியே வச்சிருக்கோம். பிரியமானவர்களே, வார்த்தையின் அதிகாரத்தை நாம் விளங்கிக் கொள்ளுகிற பொழுது, ஹல்லேலூயா, வார்த்தையின் அதிகாரத்தை நாம் விளங்கிக் கொள்ளுகிற பொழுது இயேசு நம்மகிட்ட பார்த்து வந்து கேட்கிற கேள்வி, என்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உன் பேருள்ள நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட வந்து கேட்கிறார், என்ன குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். ஹல்லேலூயா. அவரை நினைத்து பார்க்க போறோம். அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு அவரை நாம் நினைச்சு பார்க்கணும் இந்த வேளையில. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க, நீர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், நீர் வரப்போகிற மேசியா என்று சொல்லுகிறார்கள், நீர் ராஜா என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு அந்த பதிலில் எல்லாம் திருப்தியே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இயேசு யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, இயேசு யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு முன்பாக என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். ஹல்லேலூயா. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆண்டவர் சற்று திரும்பி சீமோனாகிய பேதுருவிடத்தில் கேட்கிறார், சீமோன், பேதுருவாகிய சீமோனே, நீ என்னை குறித்து என்ன நினைக்கிறாய்? என்னை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? பிரியமானவர்களே, அந்த நினைவுதான் உங்களை பெரியவர்களாக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உயர்ந்தவராக நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் ஒரு பதில சொன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன் சொன்ன பொழுதே, ஹல்லேலூயா, பரலோகம் களிகூர்ந்தது. அவர் தன்னுடைய ஆவியிலே களிகூர்ந்து, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, மாமிசமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, அந்த வெளிப்பாடு நம்முடைய ஆவியிலே வருகிற பொழுது, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கின்ற வெளிப்பாடு நம்முடைய ஆவியிலே வருகிற பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய ஆவியிலே அது வருகிற பொழுது என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து அவன் சொன்னான், என்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் சொன்ன அந்த கணமே, ஹல்லேலூயா, அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இயேசு எத்தனை பேர் தொட்டுக் கொண்டிருக்கிறீங்க?
எத்தனை பேர் நீங்கள் தொட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுஸ்தமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் விசுவாசத்திலே அவரை தொடுவோமா? நம் விசுவாசத்திலே அவரை தொடுவோமா? ஒரு சுகம் உண்டாகிறது இந்த இடத்துல. யாரும் ஒருவர் பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல இது தேவ சமூகம் என்று நீங்கள் உணர்வீர்களே ஆனால், ஒரு பிரயோஜனமான நேரம் என்று நீங்கள் உணர்வீர்களே ஆனால், இப்பொழுது ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பிரயோஜனமான ஒரு நேரம். ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிற நேரம், ஒரு புதிய காரியத்தை செய்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பயணத்துக்கு முன்பாக அவர் சென்று பாதைகளை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அதை நீங்கள் அறிவீர்களா? நான் வனாந்திரமான வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நன்றி, நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஓ ரிபா ஷாகாராவா சொல்லப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்துவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவின் மூலம் ஜெபம்.